திருகோணமலையில் 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றின ஒரு ரகசியமான தகவல் விக்கிலீக்ஸில் கசிஞ்சிருந்தது. இந்த தகவலை சொன்னவர் பசில் ராஜபக்ச. இதே நேரம் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்திலேயும் இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போய் இந்த சம்பவம் பற்றி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் கூட சில விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. இப்படி நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்த தகவல் என்ன, விக்கிலீக்ஸில் கசிஞ்ச தகவல் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ட்ரிங்கோ 5 சம்பவத்தினுடைய 3வது பாகமாக இது இருக்கும். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். திருகோணமலையில் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் விலகாத மர்மமாகவே இருக்கு. பதில் கிடைக்காத ஏராளமான கேள்விகள் இருக்கு. சில விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் ரகசியமாகவே இருக்கு. அப்படியான ஒரு ரகசியம் விக்கிலீக்ஸ் ஆவணம் மூலமாக கசிஞ்சிருந்தது. விக்கிலீக்ஸில் தூதரகங்களுக்கு இடையிலான ரகசியமான தொடர்பாடல் பற்றின தகவல்கள் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இலங்கை சம்பந்தப்பட்ட சில தகவல்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு குறிப்பு தான் இந்த விக்கிலீக்ஸால் வெளியிடப்பட்டது. திருகோணமலையில் 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம், ரகசியம் பற்றின ஒரு தகவலையும் கூட ரகசிய ஆவணமாக விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருந்தது. பசில் ராஜபக்ச இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய விசேட ஆலோசகராக பதவி வகிச்சிருந்தார். பசில் ராஜபக்சவுக்கும் அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராக இருந்த ராபர்ட் ஓ பிளேக்குக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்திருந்தது. பொதுவாகவே இந்த மாதிரியான சந்திப்புகள் நடந்ததுக்கு பிறகு ராஜதந்திரிகள் தங்களுடைய நாடுகளுக்கு ரகசியமான தொடர்பாடல் மூலமாக, கேபிள் மூலமாக இந்த மாதிரியான தகவல்கள் என்ன பேசப்பட்டது என்ற விஷயங்களை அனுப்புவாங்க. அப்படியான தகவல் தான் கசிஞ்சிருந்தது. அதில் திருகோணமலையில் 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறது STF விசேட அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் தான் என்றது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்ற விஷயத்தை பசில் ராஜபக்ச தூதுவர் ராபர்ட் ஓ பிளேக்கு சொல்லியிருக்கிறார். அதுக்கான காரணமாக அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், STF தான் இதை செய்திருந்ததுன்னு சொன்னாலும் கூட அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தோட்டாக்களோ துப்பாக்கிகளோ அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்களா கிடைக்கவே இல்லை. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான வேற நபர்களை வேற படுகொலைகளை செய்யறதுக்கு STF விசேட அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் வேற துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு கருத்தை ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக இருந்த ஜனாதிபதியினுடைய சகோதரர் பசில் ராஜபக்ச இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ராபர்ட் ஓ பிளேக்கு சொல்லியிருக்கிறார். இது கேபிள் தொடர்பு மூலமாக இலங்கையிலிருந்து அமெரிக்க தூதரகம் மூலமாக வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது விக்கிலீக்ஸில் கசிஞ்சிருந்தது. இது செய்த நபர்கள் STF சேர்ந்தவர்கள் என்ற விஷயத்தை பசில் ராஜபக்சவும் கூட உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றதுக்கான ஒரு ஆதாரமாக இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். இந்த சம்பவம் நடந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சில ஆதாரங்கள் வெளிவந்ததுக்கு பிறகு, அந்த புகைப்படம், இதை தவிர பிரேத பரிசோதனை அறிக்கையெல்லாம் வெளிவந்ததுக்கு பிறகு வேற வழி கிடையாது. சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காட்ட வேண்டிய ஒரு தேவை மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சிக்கு இருந்தது. சர்வதேசத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது. அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரியில் STF-னுடைய அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது என்ற அடிப்படையில் சில நாட்கள்லேயே, சில மாதங்கள்லேயே அவங்க விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இதுக்கு பிறகு இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு விசாரணை குழுவை, ஓய்வு பெற்ற நீதியரசர் டி சுந்தரலிங்கம் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவை அமைச்சிருந்தது. நீதியரசர் டி சுந்தரலிங்கத்துடைய அறிக்கை 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதியே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதில் இருக்கிற பல மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆவணம் ரகசியமான ஒரு ஆவணமாக சில வருஷங்கள் வரைக்கும் மூடி மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் இருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. ஆட்சி மாற்றம் நடக்குது. 2016ஆம் ஆண்டில் இந்த அறிக்கை வெளிவந்ததா சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த அறிக்கையினுடைய உள்ளடக்கத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மாதிரியான அமைப்புகள் அது ரகசியமான ஆவணமாக இருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அதனுடைய உள்ளடக்கம் இதுதான் என்று சொல்லி சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கு பிறகும் கூட இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த அறிக்கையை வெளியிடாமல் இருந்ததுக்கு அரசியல் மயமாக்கல் ஒரு காரணம் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசியல் மயமாக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடக்குது. தீபிகா உடுகம இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்படுறாங்க. அவங்களினுடைய பதவி காலகட்டத்தில் தான் இது சம்பந்தமான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் கூட சில அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு என்றதையும் சில செய்திகள் வெளிப்படுத்துது. இந்த விஷயத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தின சம்பவம் 2013ஆம் ஆண்டில் பதிவாகுது. 2013ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டம் நடக்குது. இதில் பாதிக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகள் இழந்த பெற்றோர்களில் 2 பேர் நேரடியாக போய் சாட்சியம் அளிக்கிறாங்க. இதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இல்லாட்டி எடுக்கிற மாதிரி காட்ட வேண்டிய நிர்பந்தம் திரும்பவும் ராஜபக்ச ஆட்சிக்கு உருவாகி இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கையினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக இருந்த ரவிநாத் ஆரியசிங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இதை பற்றின நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இலங்கையில் நியமிக்கப்பட்ட LLRC கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதியை ரவிநாத் ஆரியசிங்க கொடுத்திருந்தார். LLRC கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சொல்லியிருந்த ஒரு மிக முக்கியமான பரிந்துரை என்னன்னு சொன்னால், இதில் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா இயலுமையும் இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களம் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், வழக்க தொடர முடியும் என்று சொல்லி போலீஸுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒரு பரிந்துரையை முன் வச்சிருந்தது. அந்த பரிந்துரையை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லி ஐநாவுக்கான இலங்கையினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இதனுடைய ஒரு கட்டமாக 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி 12 STF விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் ஒரு போலீஸ் அதிகாரியும் மொத்தம் 13 பேர் கைது செய்யப்படுறாங்க, நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. ஆனால் சில நாட்கள் கழிச்சு வளம மாதிரி எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது, போதுமான சாட்சியங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் அந்த 13 பேரும் திரும்பவும் விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. இதுக்கு பிறகு இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்றார். இந்த மாதிரியான சம்பவங்கள் பற்றி வெளிநாடுகளுக்கு சில முக்கியமான சாட்சியங்கள் போயிருக்கிறாங்க. இலங்கைக்கு வர முடியாத ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது. இப்போ வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்யறதுக்கான ஒரு சட்ட ஏற்பாடு கொண்டு வரப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டில் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் சாட்சியங்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கான உதவி செய்யறதுக்கான ஒரு சட்டம். 2017ஆம் ஆண்டில் இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு கட்டுரையில் வாசிக்க முடிஞ்சது. சாட்சியங்களை பாதுகாக்கிறது என்னுடைய நோக்கம் இருந்தாலும் கூட வெளிநாடுகளில் இருக்கிற சாட்சியங்கள் கூட இலங்கையினுடைய தூதரகங்கள், வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை தூதரகங்களுக்கு நேரடியாக போய் ஸ்கைப் மூலமாக சாட்சியம் கொடுக்க முடியும், ஏதோ ஒரு ஆதாரமாக வழக்கு விசாரணைகளுக்கு பயன்படுத்த முடியும் என்ற மாதிரி 2017ஆம் ஆண்டில் இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட தூதரகங்களுக்கும் போக முடியாது, அது பாதுகாப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளாக இருக்க முடியும். அங்கே போகிற சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுறதுக்கான மிரட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் கிடையாது, சர்வதேச அமைப்புகள், சர்வதேச மன்னிப்பு சபை மாதிரியான அமைப்புகள் கூட சில சந்தர்ப்பங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சேட்டலைட் தொழில்நுட்பம் மூலமா சாட்சியங்கள் தாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே சாட்சியம் அளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யற மாதிரியான சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படணும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள், சாட்சியங்கள், இதோட சம்பந்தப்பட்ட மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தாலும் கூட அது இன்றைக்கு வரைக்கும் நடக்காம இருக்கு. அப்ப தூதரகங்களுக்கு போய் இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் சாட்சியம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அதுக்கான காரணமும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதன் அடிப்படையில் இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட சாட்சியங்கள் வாக்குமூலம் கொடுக்க முடியாது என்ற காரணத்தால திரும்பவும் அந்த 13 நபர்களும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் திரும்பவும் கைது செய்யப்படுறாங்க. இந்த சாட்சியங்களை முன்னிலைப்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் வழக்கு விசாரணைகளில் அவங்களையும் கூட விடுவிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. சாட்சியங்களும் மனித உரிமை அமைப்புகளும் கேட்டுக்கொண்ட மாதிரி சேட்டலைட் தொழில்நுட்பம் மூலமா வாக்குமூலம் அளிக்கிறதுக்கான, சாட்சியம் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவே இல்லை. ஸ்கைப் மூலமா வாக்குமூலம் அளிக்க முடியும், தூதரகங்களுக்கு போக முடியும் என்று சொன்னாலும் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, மிரட்டப்படலாம் என்ற காரணத்துக்காக சாட்சியங்கள் இதை தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் இதோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் சாட்சியங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்த முடியாமல் போனது என்ற காரணத்துக்காக அதோட சம்பந்தப்பட்ட STF அதிகாரிகளை விடுவிக்க வேண்டிய ஒரு சூழல் திரும்பவும் உருவாகி இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏற்கனவே பல இடங்களில் தங்களுடைய சாட்சியங்களை கொடுத்திருக்கிறாங்க. இதில் என்ன நடந்தது என்ற விஷயத்தை முழுமையான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை வச்சு கொண்டாவது இப்ப இருக்கிற அரசாங்கமாவது இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம்.
என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.